ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அடை தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகுளுந்த பருப்பு, ஜீரகம் போட்டு பொரிய விட்டுடலாம். நைஸாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ராகி அடை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது, சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும். கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா ஒவ்வொரு பொருளையாக சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன், போதும். அடுத்து நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். சாம்பார் தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பொடிசாக கட் பண்ண வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், போதும். அடுத்து நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். வீட்டிலே ரெடி பண்ண மாவு, கம்பு, கேழ்வரகு, சிவப்பரிசி நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூழ் மாவு, அதில் நம்ம அடை செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கீரையில் உப்பு போட்டிருக்கோம். மாவுலேயும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சுவை சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் ரொட்டிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கல் சூடான உடனே நம்ம ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து அப்படியே கையிலே தட்டுறேன். நீங்கள் வந்து கையில் தட்டுறதுக்கு கையில் சூடாயிரும், சுற்றுன்னு பயந்தீங்கன்னா வாழை இலையில் தட்டி அப்புறம் தோசைக்கல்ல எடுத்து போடலாம். பாருங்கள், இவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இது போல் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ், ராகி தோசை, ராகி அடை, சம்பா ரவை உப்புமாவெலாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எடுத்துருக்க மாவுக்கு 6 அடை வந்திருக்கு. சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க சர்க்கரை கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, தேங்காய் சட்னிலாம் சாப்பிட மாட்டாங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.